வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா? மெய்யெழுத்துக்களும் நம்ம பார்த்தோம். இப்போ மெய்யெழுத்துக்கள் தான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனிங்க, சொல்லலாமா? மெய்யெழுத்துக்கள் சொல்லுங்கள். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஓகே, மெய்யெழுத்துக்கள் மறுபடியும் சொல்லுங்கள். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த மாதிரி நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. இக்கு முதல் இந்து வரை இருக்கிற மெய்யெழுத்துக்கள்லாம் நீங்கள் வட்டம் விட்டுட்டீங்க. ஏற்கனவே நம்ம 2 பேஜ் புக் பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்புலேருந்து இன்னும் வரைக்கும் உள்ள மெய்யெழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போம். படம் பார்த்து பெயர் சொல்லுதல். இப்போ படத்தை பாருங்கள் எல்லோரும். இது என்ன எழுத்து? ஃபஸ்ட்டு நம்ம எழுத்தை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது என்ன எழுத்துமா? இப். வெரி குட். இது என்ன படம்? தொப்பி. இது பப்பாளி பழம். ஓகே, இதில் தொப்பியில் எங்கே இருக்குது இப்பு பாருங்கள். தோ இப்பி. தொப்பியில் இப்பு எங்கே இருக்குது? சென்டராக இருக்குது. அதை சர்க்கிள் பண்ணணும். அடுத்து பாருங்கள், பப்பாளி பழத்தில் எங்கே இருக்குது இப்பு? இது பாருங்கள், பப்பாளி இப்பு ஃபஸ்ட்டு செகண்ட் லெட்டர் இப்பு. இந்த ஒரு இப்பு இருக்குது பாருங்கள், பப்பாளி பழம் இப்பு. புரியுதுங்களா? இதெல்லாம் இப்பு எப்படி எழுதணும்? இப்படி பா போட்டு புள்ளி வைக்கணும். இதுதான் இப்பு. ஓகே, அடுத்து பாருங்கள், என்ன எழுத்துது? இம். இம், மாம்பழம். இம். இம் வந்துடுச்சிங்களா? அது மாதிரி பம்பரத்தில் இம். சரியா? அடுத்து பாருங்கள், ஈ. ஈல நா, ஈ நாய். ஈ, கொய்யா பழத்தில் பாருங்கள், ஈ கொய்யா. ஈ. ஓகே, அடுத்தது என்ன எழுத்து? இர். தே, இர், தேர். மோ, இர், மோர். பா, இர், பார். அதில் இர் வரும். இது இர். அந்த இர் எழுத்தை வட்டமிட்டாச்சு. அடுத்து பாருங்கள், இல். இல், இது என்ன எழுத்து? இல். க, இல், கல். மு, இல்லை, முல்லை. முல்லையில் இல் இருக்கா? இதுதான் இல். அடுத்து என்ன பாருங்கள்? இவ், செவ்வாழை. இவ் எங்கே இருக்குது? இந்த இருக்கு பாருங்கள், இவ். செவ்வானம். இவ். வட்டமிட்டிங்களா? இதுதான் மெய்யெழுத்துக்களை புள்ளி வச்சு எழுத்துனா மெய்யெழுத்துக்கள். அது இங்கே என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அது எங்கே இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை, அதாவது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இழ், தாழ்பால். இந்த இழ் எங்கே இருக்குது? பிங்க் கலர் லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இழ், தாழ்பால். யா, இழ், யாழ். அதுக்கடுத்து என்ன எழுத்து? இல். இல்ல தே, இல், தேல். ப, இல், லி, பள்ளி. அப்போ இல். புரியுதா? அடுத்து பாருங்கள், இர். அடுத்த எழுத்து என்ன பாருங்கம்மா? இர். இது நா, இற்று, நாற்று. பூ, இற்று, புற்று. இங்கே பாருங்கள், இர். இந்த இர்ரை நீங்கள் ரவுண்ட் பண்ண, சர்க்கிள் பண்ணிடணும். அடுத்து பாருங்கள், இன். மீ, இன், மீன். மா, இன், மான். இதுதான் எக்ஸசைஸ். இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் இந்த மெய்யெழுத்துக்களை நல்லா படிச்சுட்டு சொல்லணும். அடுத்தது பின்வரும் படத்தில் உள்ள மெய்யெழுத்துக்களை வட்டமிடுக. இது இருக்கு இல்லையா? இந்த படத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா படம் பார்த்து பெயர் சொல்லுதல். இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள் எங்கே இருக்குன்றதை வட்டமிட்டுட்டோம். இப்போ படம் பார்த்து பெயர் சொல்ல போகிறோம். சொல்லலாமா? நான் உங்களுக்கு சொல்ல நீங்களும் என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். தொப்பி, பப்பாளி பழம், மாம்பழம், பம்பரம், நாய், கொய்யாப்பழம், தேர், மோர்,
கல், முல்லை, செவ்வாழை, செவ்வானம், தாழ்பால், யாழ், தேல், பள்ளி, நாற்று, புற்று, மீன், மான். புரியுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி படம் பார்த்து பெயர் சொல்லணும், மெய்யெழுத்துக்கள் சொல்லணும், அந்த மெய்யெழுத்துக்கள் எங்கே இருக்கோ அதை வட்டமிடணும். இதுதான் என்னைய ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.